अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। इन्नल्हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुह व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु वअशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहन नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अरहाम इन्नल्लाहा कान अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही वला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व आलि मुहम्मद कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व आलि मुहम्मद कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद। या अय्युहन नास इत्तक़ू रब्बकुम वौसौ यौमन ला यज्ज़ी वालिदुन औ वलदिही वला मौलूदुन हुवा जाज़िन औ वालिदिही शैय्अन इन्न वअदल्लाहि हक़्क़ुन फला तग़ुर्रन्नकुम बिल हयातिद दुन्या वला यग़ुर्रन्नकुम बिल्लाहिल गरूर। கண்ணியமிகுந்த எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களான மார்க்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் முன்பு ஓதிய வசனத்தின் பொருளாக அல்லாஹ் கூறுகிறான், மனிதர்களே, உங்கள் இறைவனை நீங்கள் அஞ்சி நடப்பீராக. இன்னும் அந்த நாளை, குறிப்பாக அந்த விசாரணை நாளை குறித்து நீங்கள் அஞ்சுவீராக. தந்தை மகனுக்கு பலனளிக்க மாட்டார்கள். பிள்ளையும் தந்தைக்கு எந்த ஒரு காரியத்தையும் நிறைவேற்றவும் முடியாது. நிச்சயமாக அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானதாகும். ஆகவே இந்த உலக வாழ்க்கை உங்களை மயக்கி ஏமாற்றி விட வேண்டாம். உங்களை ஏமாற்றுகிற ஷைத்தானும் அல்லாஹை குறித்து உங்களை ஏமாற்றாது இருந்து விடட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கே மிகப்பெரிய எச்சரிக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித குலத்திற்கே சொல்லி காண்பிக்கிறான். நீங்கள் படைத்த இறைவனை பயப்படுங்கள். அந்த மறுமை நாளை, நியாயத்தீர்ப்பு நாளை குறித்தும் நீங்கள் பயப்படுவீராக. தந்தை மகனுக்கு எந்த பயனும் தரமாட்டார். மகனும் தந்தைக்கு எதுவும் செய்துவிடவும் முடியாது. அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மையானது. அல்லாஹுடைய அருள் சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்வது தான் எங்கே நமக்கு பிரச்சனை வரும் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். ஆகவே இந்த உலக வாழ்க்கை உங்களை மயக்கிவிட வேண்டாம். இதெல்லாம் நீங்கள் தப்பிக்கணும்னா அந்த உலக வாழ்க்கையின் மீது அதிகமாக நினைச்சாங்க, அட்டென்ஷன் கொடுத்துடாதீங்க. உங்களை ஏமாற்றுகிற ஷைத்தானும் விஷயம் அல்லாஹை குறித்து உங்களை ஏமாற்றாது இருக்கட்டும் என்று அல்லாஹ் உபதேசத்தையும் வழிகாட்டிலும் சேர்த்து சொல்லி காட்டுகிறேன். உலக வாழ்க்கையை பற்றி குர்ஆன் சொல்லும் பொழுது, ஏலம் அன்னமல் ஹயாத்தி துன்யா லைஃபுல் லஹ்வன் வஸீனத்துல் தஃபாஹுர் பைனக்கும் வ தகாசுருன் ஃபில் அம்வாலி வல் அம்லாத். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இதை சொல்லும் போதே வேலமை என்று ஏலமை என்று சொல்லி ஆரம்பிக்கிறான். நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், முதல்ல தெரிஞ்சு விடுங்கப்பா. நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை விளையாட்டும் வேடிக்கையும் அலங்காரமும் ஆனதாகும். உலக வாழ்க்கை என்பது விளையாட்டு, வேடிக்கை, ரொம்ப அலங்காரம், ஃபுல்லாக கவர்ச்சியாக இருக்குது. ஆகவே உங்களிடையே நீங்கள் பெருமை அடித்துக் கொள்வதும் பொருட்களையும் சந்ததிகளையும் நீங்கள் சேர்த்து கொள்வதும் ஆயிரத்தில் வந்துடும் உள்ள. இதற்கு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். அது ஒரு மழையின் உதாரணத்தை போன்றது. அது மழையின் மூலமாக முளைக்கிற பயிர்கள் விவசாயிகளை ரொம்ப சந்தோஷப்படுத்துது. இந்த உலகத்தில் கிடைக்கிற லாபம் எப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுத்துது நம்மளை. அது மாதிரி விவசாயிக்கு எல்லாம் கம்பேரிட்டிவாக சொல்லும்போது விவசாயிகளை ரொம்ப ஆனந்தப்படுத்துது. அப்படி பயிரெலாம் செழித்த உடனே. ஆனால் அது சீக்கிரமே உடர்ந்து மஞ்சள் நிறம் ஆவதை நீங்கள் பார்ப்பீர்கள். சீக்கிரம் ஒரு நாள் நினச்சிடும், அது காஞ்சி ட்ரை ஆயிரும். பின்னர் அது கூலமாக ஆகிவிடுகிறது. உலகில் மயங்கியோருக்கு மறுமையில் கடும் வேதனை உண்டு. மூமின்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பும் பொருத்தம் நிச்சயமாக உண்டு. ஆகவே இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றும் சொற்ப சுகமே அன்றி வேறு எதுவும் இல்லை. இந்த உலக வாழ்க்கை ஒரே டைம் எல்லாம் சொன்னால் அது இந்த உலக வாழ்க்கை என்பது
ஏமாற்றும் சொற்ப சுகம்தான், சொற்ப சுகம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்கிறான். பெரிய பாரதூரமான விஷயத்தை ஆனால் நம்ம மனசு உள்ளவாங்கவே செய்யாது. நம்ம மனசு நீங்கள் எல்லாம் ஆமாம் கரெக்டு தான் சொல்லும். ஆனால் எங்கேயுமே பாருங்கள் அதுக்குள்ள செயல்களில் நம்ம எங்கேயாவது ஈடுபட்டுருப்போம்னு பார்த்தா வாய்ப்பே இருக்காது. நீங்கள் அமைதியாக உட்காந்து நீங்கள் தனியாக உட்காந்து 2 ரக்காத் தொழுதுட்டு இப்படி ஒரு வார்த்தை இருக்க, அது அப்போனா மறுமைக்குனா எப்படி தான் உழைக்கிற ஒரு அட்டென்ஷன் நீங்கள் நம்ம கொடுத்துருவோமா நீங்கள் நினச்சி பாருங்கள். நினச்சி பார்த்தா ஒருத்தர் ஒன்றுமே இருக்காது. அப்படி ஓடி ஓடி உண்மையாக உழைத்த மக்கள் இருந்தார்கள், இப்போ இருக்கலாம். அப்படி தான் இந்த அளவுக்கு தான் நம்முடைய இஸ்லாம் என்ற நம்பிக்கை, நம்ம மறுமையை பற்றிய நம்பிக்கை நம்மகிட்ட எப்படி இருக்குது அப்படின்னா, எப்படி நம்ம பாஸ் ஆகி போயிடுவோம்னு நம்ம சில ஜஸ்ட்டு பாஸ் ஆகி போயிடுவோம், எப்படியாவது பாஸ் ஆகிடுவோம், எழுதி அரைகுறையாக தொழுது வச்சுருக்கோம். அல்லாஹ் கருணையாளன். இந்த சிந்தனை நம்மகிட்ட ஆழமாக இருக்குது. அல்லாஹ் கருணையாளன் என்பதில் என்றைக்கு நம்பிக்கை இழக்கக்கூடாது. ஆனால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பெரும் பாவம் வரம்பு மீறி பாவம் செய்தவர்களே, வரம்பு மீறி தப்பே பண்ணிட்ட, ஆனாலும் வான பூமி அளவு விசாலமான அல்லாஹ்வுடைய தௌபாவின் பக்கம் நீங்கள் செல்லுங்கள், விரைந்து வாங்க, விரைந்து அதுவும் சொல்லலாம், விரைந்து ஃபாஸ்ட்டாக வந்துரு, வேகமாக நீங்கள் வந்துருங்க. அல்லாஹ் மிக்க மன்னிப்படும் மகத்தான கிருபை உடையவனாக இருக்கிறான். கிருபையை பற்றி சொல்லும் பொழுது தௌபா என்ற வாசலை அல்லாஹ் சொல்லும், நீங்கள் தட்டி தான் ஆகணும் அப்படிங்கிறான். அந்த பாவம் மன்னிப்பு என்ற வாசல் நீங்கள் தட்டி தான் என்ன செய்யணும், வானபூமி அளவு விசாலமான அந்த கருணையை பெற முடியும் என்றால் அந்த தௌபாக்குடைய வாசல் என்ன தெரியுமா, அது நீங்கள் சூரா ஃபுர்கானை 70வது வசனம் படித்தா 70லேருந்து லைனாக வரிசையாக வரும். அதில் அல்லாஹ் சொல்லும், ஈமான் கொண்டு பாவ மன்னிப்பு தேடி அமல சாலிகன்கள் நல்லறங்கள் புரிவர்கள் தான் பாவ மன்னிப்பு தேடுவர். ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்லறங்கள், குறிப்பாக பாவ மன்னிப்புங்கிறது வெறுமன கண்ணீர் விட்டு அழுவது மட்டும் இல்லை, அதுவும் ஒரு சகை சார்ந்தது. அது எப்போ அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா, நாம் இவாதத்துக்களை ஓட்ட விட்டுருந்தா, இவாதத் அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய ஹுக்குக்குல்லா அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறை இருந்து, யா அல்லாஹ் எனக்கு குற்றம் பிடிச்சிடாத, நான் குறைவான அமல்கள் பலகீனமான அமல் செஞ்சுருக்கேன், உன் கருணையால் பூர்த்தி செய்யினா அது தனியார் அழுது ஒப்புதல். ஆனால் ஒரு மனிதனுக்கு தீங்கு செய்திருந்தால் அந்த தௌபா அந்த சம்பந்தப்பட்ட மனிதர்கிட்ட போய் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளாதவரை, அல்லது அவர் மரணித்த பிற அவர்கள் சந்ததிகள்கிட்ட போய் இந்த மாதிரி நமக்கு அதற்கான தௌபாவை பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ளாதவரை என்ன செய்யாது, நமக்கு பாவ மன்னிப்பு என்பது ஒப்புக்கொள்ளப்படாது. இதில் ஆக்ஷனில் இறங்கணும். தௌபா என்பது இங்கே வெறும் அழுது கொண்டு இருப்பதில்லை, அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு சம்மந்தப்பட்டதை நோக்கி நகர்ந்து போவது. பொருளாதார மோசடிகள் நாம் செஞ்சுருந்தோம்னா அது என்ன செய்யணும், நம்ம அதை சரி செய்யணும். எல்லாமே இது கால கர்ரத்தின் ஹைரையரா, இது கால கர்ரத்தின் சர்ரையரா, அணுவளவு நன்மையும் தீமை கிளியராக பார்க்க போகிறோம். அவன் சொல்லுவானா, இதே சூரா கஹஃப்ல வெள்ளிக்கிழமை ஒரு அத்தியாயத்தில் இருக்குது, அவன் என்ன இது கேடே, என்ன இது கேடே, என்ன இது புத்தகம் இது, நான் செய்தவற்று சிறிதோ பெரிதோ அதுகளை ஒன்று விட விடாமல் எல்லாத்தையும் பதிந்து வைத்திருக்கிறதே என்று சிவான் என் கேடை என்று அந்த நாள் அந்த ஏட்டை கையில் வாங்க மறுப்பான் மனிதன். அல்லாஹ் இதை அவனுடைய குறிப்பேடு பிடி, கையில் பிடி, நீ செஞ்சதுக்கெல்லாம் சம்மரைஸ் பண்ணி டோட்டலாக டீட்டெயில்டாக இருக்க இந்த புத்தகத்தை நீ செஞ்சதை நீனே பிடிச்சி படித்து பாருன்னு இருக்கிறான், நீனே படித்து பாருன்னு புத்தகம் விரித்து கொடுக்கப்படும். அப்போ அவன் சொல்லுவான, என்னது கேடாயிட்டு, உலகம் இவ்வளோ என்னை மோசமாக மயக்கி இருக்கு, நான் என்ன விடாமல் எல்லா பாவத்தையும் இதில் பதிவு செஞ்சு வச்சுருக்கேன், அந்த நாள் அவன் அழுவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், சொல்லி காமிக்கிறான். அப்படி என்றால் பாவ மன்னிப்பை தேடுவது என்பது வார்த்தைகளால் அல்ல, வெறும் கண்ணீரால் மட்டுமல்ல, சேரால் இறங்குவது. அடுத்து அல்லாஹ் சொல்வது, பாவத்தில் 2 வகை இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, இறைவா நான் செய்த காரியத்தால் ஏற்பட்ட தீங்கை விட்டும், நான் செய்யாது போன காரியங்கள் இருக்கின்ற தீமை பாவத்தை இன்னும் பாதுகாப்பு. இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்குது, அது எனக்கு இருக்குது, இந்த மார்க்கத்திற்கு இருக்குது, படைத்தவனுக்கு இருக்குது, இந்த தீனுக்கு இருக்குது என்று நாம் மனிதனாய் ஈமான் கொண்ட பிறகு, இறை நம்பிக்கையால் ஆன பிறகு நாம் செய்ய வேண்டிய கடமைகளிலிருந்து விலகி இருந்தாலும் மார்க்க அடிப்படையில் பாவம்தான். இதை பல கருப்பையா ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்கிறாரு, நான் மிரண்டுட்டேன். முஸ்லீம்கிட்டே பார்வையே இல்லை. அவர் சொல்றார், இஸ்லாம் மட்டும்தான் ஒருவன் செய்ததை தவறுக்கும் பாவ மன்னிப்பு தேட சொல்கிறது. அவன் விட்ட கடமைகளை, அவன் ஆற்ற வேண்டிய கடமைகளை செய்யாதும் பாவம் இறைவன் பிடிப்பான் என்ற நம்பிக்கையை இந்த பாலைவனத்தில் தோன்றி அந்த மாமனிதர் முகம்மது ஏற்படுத்தியிருக்கிறார் என்று இஸ்லாம் சொல்ல தெரியாமல் அவர் அழகா டீட்டெயிலாக சொன்னார். நான் அசந்துட்டேன் படித்து பார்த்துட்டு. நாம் துவா செஞ்சாங்களா, நான் செய்யாது போன காரியங்களை விட்டு உன்னிடம் பாதுகாவல்கள் என்னைக்காவது பட்டியல் போட்டிருக்கோமா?
என்னைக்காவது பட்டியல் போட்டுருக்கோமா? கணவன் மனைவி செய்கிற கடமையில் மிஸ் ஆனால் கூட ஆமாம் உனக்கு என்ன சொன்னேன் நான் செய்யலை மிஸ் ஆகிட்டுன்னு சொல்கிறான். பையனுக்கு அவனோட செய்ய முடியலன்னு சொன்னால் பிள்ளைக்கு நான் செய்ய முடியலன்னு வருத்தப்படுறான். ஆனால் படைத்த ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நீங்கள் செய்யாத போன காரியத்தால் தீங்கு இருக்குது. நாம் கேட்கறது அதான் நல்லா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 5 விஷயத்தையும் மறுமை நாளை விசாரிப்போம். அதான் விசாரணையை பயப்படுகிறார்கள். நீங்கள் அஞ்சுங்கள்னு சொல்கிறான். ஏன்? அந்த நாள் உனக்கு கொடுக்கப்பட்ட ஆயுளை பற்றி விசாரிப்போம். நீண்ட நாள் வாழ்ந்தைய நீ என்னதான் பண்ணின 2 விதமான செயல் இருக்குது. ஒன்று மிருகத்துக்கு ஒப்பான செயல். மிருகத்தை பற்றி அல்லாஹ் கம்பேர் பண்ணும்போது என்ன சொல்கிறான் அப்படின்னா, அல்லாஹ் நெருக்கம் இல்லாத மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்வது, அவர்கள் மிருகங்களை போன்ற தின்று கொண்டும் சுகம் அனுபவித்து கொண்டும் திரிகிறார்கள். அப்படின்னா மிருகம் என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம ஓடி உழைச்சி கடுமையான உழைப்பு, நேர்மையான உழைப்பு, சம்பாத்தியம் இருக்கட்டும் யாரும் இல்லைன்னு சொன்னான். அது நீ செய்திய அந்த பிராணி செய்யும் குட்டியோண்டு குஞ்சு பறவை இருக்க, அது முட்டையிட்ட உடனே குஞ்சு பறித்த உடனே அதுக்கு இறையை தேடி பல கிலோமீட்டர் இறக்கைகளை அடித்து பறந்து போய் எதிரிகளை சந்தித்து அது தப்பிச்சு வந்து அந்த குஞ்சுக்கு ஊட்டிட்டு தான் படுக்கும். அது தூங்காது. அதை செஞ்சுட்டு சாதனைன்னு சொல்லக்கூடாது. இது ஒன் ஆஃப் த பார்ட்டு தான். அதே போல் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை இந்த மாதிரி ஓட்ட விடும்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான்ல கடுமையாக விசாரிப்பான். அப்போ ஆயுள்காலம் முழுவதும் மிருக ஸ்டைலில் என்ன செய்யக்கூடாது, தின்று கொண்டும் சுகம் அனுபவித்து கொண்டும் இருந்து விடக்கூடாது. அடுத்தால அதில் பர்டிகுலர் அவனுக்கு கொடுக்கப்பட்ட இளமையும் அதன் ஆற்றலை பற்றி நாம் விசாரிப்போம். இளமை என்பது எப்படி ஆயிருக்கு அப்படின்னா, அது சந்தோஷமாக கொண்டாடி மகிழ வேண்டிய ஒரு பருவம் என்று ஒரு முட்டாள் கூட்டம் விளங்கி வைத்திருக்க காரணத்தினால் எப்போ பார்த்தாலும் தெரு முனையில் 20 பேர் நிற்கான். எரும மாடை விட மோசமாக நிற்கான். வாங்க சுத்தம் அல்லது 4 காண்டன்னு அடித்து செதறுது. இந்த சண்டார்களுக்கு உட்கார்ந்து என்ன இளவுதான் பேசுவாங்களோ தெரியாது, என்ன தான் கொட்டி தீர்ப்பாங்களோ தெரியாது. மணிக்கணக்காக காலில் வெரிகோஸ் இவ்வளோ நொண்டி ஆயிரம் நான் எல்லாட்ட கேட்க மாட்டேன். நின்றுக்கிட்டே வேணும் 3 நேரம் நிற்கானோ பேசித்தானோ 12 மணிக்கு ஒருத்தன் போகிறாங்க, மச்சான் போயிட்டு எப்போ வரும்னு கேட்கான். செத்துருக்கடா அப்படியே நீங்கள் கவரில் போய் அப்படியே இப்போ 12 மணிக்கு பிறகும் பேசுகிறாங்க. இப்போ நான் உண்மையாக சொல்கிறேன், நீங்களாம் அப்படி செய்யலைன்னு நினச்சிடாதீங்க. வல்லாஹி நம்மளும் அப்படி இருந்த ஆள் தான். எங்களுக்கெல்லாம் இப்படி தான் இடத்துல மார்க்கத்தில் சொல்கிற ஆளே கிடையாது. எவனும் கூப்பிட்டு வச்சு எங்களை பேசுகிறதே கிடையாது. புரியுதா? இப்படிலாம் ஏகத்துவத்தை எளிமையாக்கல. ஆளுங்களே தலைக்கருவம் பிடிச்சி அவனோட பேசுறதே பெரிய விஷயமா இருக்கும். இப்படி ஒரு சமூகத்தில் தான் நம்ம வாழ்ந்தோம். இன்றைக்கி அப்படி இல்லை, எளிமையாக்கப்பட்டுட்டு புத்தகங்கள்லாம் தமிழாக்கமாயிட்டு ஹதீஸ்கள்லாம் சாதாரண ஒரு எழுத படிக்க தெரிந்தவன் வாசிக்க ஹதீஸ்களை படிச்சுக்கிடலாம், ஓரளவு புரிந்தும் கொள்ளலாம். ரொம்ப வியாக்கியானமாக பெரிய ஞானத்தை வழக்கம் சொல்லிட்டு வேணால் அந்த குரான் இந்த குரான் சொல்லிட்டு தூக்கி வச்சுக்கிட்டு என்ன செய்வான். அப்புறம் அந்த என்னைக்கு ததப்புல் குரான்லாம் படிக்கானோ அதுக்கப்புறம் வெளியே வரவே மாட்டான். ஏன்னா அவன் தன்னை ஜீனியஸ்ன்னு நினச்சிக்கிறான். நிறைய பேரை பார்த்துட்டேன், தூக்கி வச்சு ததப்புல் குரான் படிக்காம பாருங்க, அவன் தன்னை பெரிய ஞானி மாதிரியும் இந்த அரைகுறையாக படித்து ரோட்டில் கடந்து ஏதாவது மக்களுக்கு செய்கிறாங்களா இவனெல்லாம் கிறுக்க மாதிரியே ஃபீல் பண்ணுறது. உண்மையாக சொல்கிறேன், அவன் வரமாட்டான். ஏன்னா சைத்தானுக்கு ஏற்றிடுவான், நீ பயங்கரமான கல்வி கற்றுக்கிட்டு இருக்கப்பா, இவெல்லாம் குரான விளக்கத்தை தேடிக்கிடலை என்று சொல்லி தன்னைத்தானே தலையில் எடுத்து ஏமாத்துக்கிற கூட்டம். அப்போ இளமை ஆற்றலை வேஸ்ட் பண்ணிட்டு பெரும் கூட்டம் என்ன செய்கிறான், நின்றுக்கிட்டே இருக்கான். அவங்க வாழ்க்கையும் எல்லாம் ஸ்ட்ரக் பண்ணிடுவோம். அதுக்கு வருமான சொல்கிறேன். அதுக்கு ரிலேட்டடாக ஒன்று சொல்லிட்டு நான் போகிறேன். அல்லாஹ் வல தகூனு கல்லதீன நசுல்லா அன்சாகும் அன்புசகும் உலாய்கமுல் ஃபாசிகும். அல்லாஹ் சொன்னான், அல்லாவை நீங்கள் மறந்து விட்டவர்களை போன்று ஆகிவிடாதீர்கள். வாங்க சவுண்டு கேட்கல, சுற்றி அடிக்கும்போது அல்லாவை மறந்து விட்டுற போல் நீங்கள் ஆகி வலா தகூனு கல்லதீன நசுல்லா அன்சாகும் அன்புசகும் உலாய்கமுல் ஃபாசிகும். ஏனில் அல்லாஹ் தங்களையே மறக்கும்படி அவளை செய்து விட்டான். அல்லாஹ் அவங்கள மறக்கும்படி செய்து விட்டான். அல்லாஹ் அடுத்த வார்த்தை இருக்குல்ல சொல்லாமல உலாய்கமுல் ஃபாசிகுன். ஃபாசிக்கிற வார்த்தை தெரியுமா? அவர்கள் அத்தொகைய ஃபாசிக்குகளான பெரும் பாவி. ஒரு மூமினுக்கு அடுத்த தொழுகைக்காக இயங்குகிற உள்ளம் வராதவரை, அடுத்த வக்துக்கான தொழுகை வந்து விடுமோ அந்த வக்து முடிந்து விடுமோ என்ற பதட்டத்தோடு ஒரு மூமின் இல்லாதவரை, அந்த உள்ளம் தவிக்காதவரை கேட்டை தான் அந்த இதயம் சம்பாதித்தது. அப்போ மறுமைக்கான ஓர் துளிகளை கூட என்ன செய்யலை, அந்த இதயத்தில் அந்த கவலை வரலை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்கும். அடுத்த அல்லாஹ் சொன்னான், நீ எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய், இந்த 5 கேள்வியில் அடுத்த இந்த 2 கேள்வி. 3வது நாள் எப்படி சம்பாதித்தாய் என்பதை ஹலால் ஹராம். இப்போ சொல்கிறோம்ல உழைப்பு, அந்த உழைப்பில் ஹராம் வராமல் பார்த்துக்கணும். எப்படி செலவழித்தாய் என்பதையும் கணக்கு இருக்குது. ஊதாரித்தனமாக செலவழிப்பதற்கும் அதையும் பயனுள்ளதாக செலவழிப்பதற்கும்
முதல்ல சதக்கா என்பது தன் தாய் தந்தை மனைவி பிள்ளைகள் தான் ஆரம்பிக்கும் தர்மம் இது. அதை தாண்டி அடுத்தால நம்மளோட இரத்த சம்பந்த உறவுகள், அண்டை வீட்டார், நம்மளோட நெருங்கி வாழக்கூடிய நண்பர்கள் என்று விஷயம் அப்படியே அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். சம்பாதியத்தை எப்படி செலவழித்தா என்பதற்கும் கேள்வி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நல்ல பாயிண்ட்டை எப்படா செலவழித்த மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் கொடுத்தவற்றில் அவள் செலவு செய்வாங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், சொல்லி காமிக்கிறான். அப்படி என்றால் நாம் எப்படி செலவழிச்சு என்பதற்கு பதில் இருக்குது. அதனால தான் இந்த பொண்டாட்டி வீட்டில் வரதட்சணைக்கு வாங்கிட்டீங்கன்னா உஷாராயிக்க. நீ தப்பிச்சுக்கலாம் நினச்சிக்கிறாத. பொண்டாட்டி வீட்டில் வாங்கிட்டேன்னா செவுத்தில் முட்டிடுச்சு அல்லாட்ட அழுது காசு சேர்த்துக்கு நேராக பொண்டாட்டி வீட்டில் கையில் கொடுத்து வந்துருக்கு. நீ இன்றைக்கி உன் பொண்டாட்டி மன்னிச்சிட்டாம, பொண்டாட்டி உடனே மன்னிக்க தான் செய்வ, தலையெழுத்து உடனே மன்னிப்பா. ஆனால் நீ உடச்ச சிஸ்டம் இருக்க, அது சமூகத்தில் நோயாக பரவி இருக்க. நான் சொல்லுவது புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க, எங்களுக்கு விளங்குதா? நீங்கள் உடைச்ச சிஸ்டம் இருக்குல்ல, அது பக்கத்து வீட்டில் பரவி இருக்கு. பரவி இது இல்லை, நீங்கள் காட்டணும். இல்லை நான் கொடுத்து எங்கள் மாமனார் மன்னிச்சாரு, உன் பொண்டாட்டி மன்னிக்க இருக்கட்டும். இந்த சமூகத்தை நோக்கி பிரச்சனைகள் இருக்க. நான் இப்போ 32 வயசு கல்யாணம் ஆகாமல் எங்கள் தாயார் நேரத்துக்கு ஒரு சம்பவம் சொன்னாங்க. ஒரு நிச்சயதார்த்தம் பிரேக்கப் ஆகிருக்கு. யாரும் ஊர் பேர்லாம் வேண்டாம், வெறும் 450 பணியாரத்தை 50 பணியாரம் கூட்டி கேட்டதுக்காக. பிச்சைக்கார பயிர். இவனுக்கு வாயில் களிமா, இவனுக்கு ஒரு தொழுகை, இவனுக்கு ஒரு தொப்பி. இந்த திருமணத்தின் பேரில் பணியாரம் ஆடை எச்சுகளை போயிடும். 50 பணியாரம் கேட்டிருக்கான், 50 எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கான். அதுக்கு நாங்களே சிரமப்பட்டு தரேன். என்னது முறுக்கு? தெரியுதா? எப்படி சம்பாதித்தா, எப்படி தின்ன? ஊர் வீட்டில் பொண்டாட்டி வீட்டில் மிரட்டி பிச்சை எடுத்து முறுக்கும் அப்பளம் வாங்கிட்டு தட்டில் வச்சு வீடு வேற கொடுக்குறது. வாங்க இந்த பாவத்தில் நீங்களும் பங்கெடுத்துட்டு வாங்க. என் மருமக கொண்டு வந்த முறுக்கு எப்படி இருக்கு பாரு, உருண்டையாக இருக்கா, தரமாக இருக்கா, நல்ல சுத்தமான எண்ணெய். இதில் பெருமை அடிக்கிறீங்க. எடுத்த பிச்சை அதை கொண்டு ஊர் வீடாக கொடுத்து பிச்சை எடுக்கிறது வெக்கமா இல்லை? எப்படி சம்பாதித்தா, எப்படி மறுமையை பற்றி பயணம் சும்மாலாம் கிடையாது. அது நெஞ்சில் உருவாகணும். எல்லாமே பயம் வந்தால் எல்லாம் எட்டி அடிச்சு உதைக்க தூக்கிட்டு ஓடுவோம். முறுக்கும் பணியாரம் தூக்கிட்டு ஓடு அப்படிங்கணும். என் உழைப்பில் ஹலாலாக அல்லாஹ்வுக்காக நான் உழைத்து நேர்மையாக சம்பாதித்து கிடைக்கிற கஞ்சியை கூட குடிப்பவள் தான் மனைவி. இப்படிப்பட்ட எனக்கு வந்தா போதும் நினைக்கவே ஒழிய முடிந்தவரை பெண் வீட்டில் பிடுங்கி திங்கலாம் என்று கேவலமான இனம். நேரடியாகவோ மறைவாகவோ நமக்கு பொண்டாட்டி வீட்டை எல்லா பலம் இருக்கு ஒரு ஆண்மகன் நம்பிட்டான், அங்கேயும் சிக்கல் ஆரம்பிக்குது. அது இன்னொரு வகையான கேடு தான். புரியுது? அவன் தன்னுடைய உழைப்பை அல்லாஹ்வுக்காக முழுமையாக நம்பணும். பரக்கத்து எப்போ வரும் தெரியுமா? அல்லாஹ்வை முற்றிலும் சார்ந்தவருக்கு தான். அல்லாஹ்வை டோட்டல் சார். எதை பற்றி கவலைப்படாது. எனக்கு அல்லாஹ் தந்தது போதும், தருவதும் போதுமான. அல்லாஹ் இன்னும் அதிகம் தருவான் என்று நம்புவது. அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கப்பட்ட ஞானத்தை பற்றி என்ன செய்தா என்ற கேள்வி இருக்கு. எல்லாரும் படிச்சிருக்கீங்க, எல்லாரும் படிக்க ஒரு எழுத படிக்க தெரியும். ஆனால் உம்மி சமுதாயம் தான் சாதித்தது. ஆனால் அப்படின்னு என்ன கேள்வி தெரியுமா? ஒரு படியில் பல படி தர்ஜாக்களில் கல்வியால் உயர்ந்திருக்கிற சமுதாயம், அது சொசைட்டிக்கு ஆற்றிய கடமை என்ன? ஒரு இன்டலெக்சுவல் சமுதாயம், அறிவார்ந்த சமுதாயமாக நாம் குறைந்தபட்சம் எதிரிகளின் தாக்குதலிருந்து கூட தப்பிக்க முடியல. குறைந்தபட்சம் ஒரு செயல் திட்டத்தை 25 கோடி முஸ்லீம்கள் வாழ இடத்துல இதில் பாதி பேர் சியா சன்னி கரும்பு முடிச்சு என்னென்ன சூபி கீவிலாம் கிடக்கான தர்கா வாட்டிலாம் விட்டுருங்க. ஓரளவுக்கு பற்றறிந்த மக்கள் இவர்கள் சமூகத்தை வழிநடத்த வேண்டாமா? இதெல்லாம் நீங்கள் சாதாரண நினைச்சிடாதீங்க. அதான் சொன்னேன், நீங்கள் செய்யாத ஒன்று பிரச்சனைகளுக்கும் அல்லாட்ட கேள்வி இருக்குது. அல்லாட்ட இப்படித்தான் இஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. செஞ்ச பாவத்துக்கு மட்டும் முட்டி அழுதுட்டு நான் ஒன்றுமே செய்யாமல் அங்கே போய் நின்று தப்பித்துக் கொள்ளலாம் நினைப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதை உணர்ந்து கொள்ளட்டும். பொது வாழ்க்கையை நல்லா கண்டு இஸ்லாம் என்றாலே அந்நசீகா. இஸ்லாத்தை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது. இஸ்லாம் தெளிவாக இஸ்லாம் என்றால் பிறநலம் நாடுவதுதான். அல்லாஹ்வே யாருக்கெல்லாம் பிறநலம் நாடுவது? அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் தீனுக்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் பாடுபடுவதுதான். அல்லது ஒருபடி தாண்டி அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் யாவருக்கும் பாடுபடுவதுதான் அந்நசீகா, பிறநலம் நாடுவது. இது லைஃப் இருக்கா? சொந்தமாக தூக்கிட்டு ஓடுறது தான் நேரம் சரியா இருக்கு. நேரத்தை ஒதுக்கணும் பைத்திய காரணமாக இருப்பான். அவங்க அப்படி தான் தெரியும். உலகம் அப்படி தான் இருக்கும். நன்மைகள் தட்டு அடுக்கப்பட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியாது. மார்க்கத்திற்காக உழையுங்கள், தீனுக்காக உழைங்க, இறை நம்பிக்கையாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபடுது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒடுக்கப்பட்ட மக்களோடு தான் இருப்பான். பாதிக்கப்பட்ட மக்கள் அல்லாஹ் இருப்பான். இன்னைக்கு இருக்கான், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த மக்களுக்கு உதவணும். அவர்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிப்பின் இஸ்லாம் என்பது தியாகத்தில் உருவாகிய மார்க்கம் தான். தியாகத்தில் தான் முடிவடையும் போது உலக முடிவு நாள் வரும் பொழுது உயிர் தியாகிகள் சுகதாக்களோடு தான் அந்த மார்க்கம் நிறைவேறும். அதுக்கு பிறகுதான் அல்லாஹ் உலகத்தை அழிக்க ஆரம்பிப்பான். புரியுதா? அல்லாஹ்வுடையார்களே, உலக சிந்தனைகள் மிகைத்திர வேண்டாம். நம்மை அல்லாஹ் சொல்ல உலகம் மிகச்சிரும், நாம் செய்வதெல்லாம் சரி போன் என்ற தோற்றமே ஏற்படும். திருக்குரானை திரும்ப படித்து பார்த்தால்
அது தெளிவாக சொல்லுது, இந்த உலகம் அற்பம்தான். இந்த உலகம் அல்லாஹ் பட்டியலில் ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசாஇ வல் பனீன வ கனாதிரி வ முகந்தரத்தி மினத் தஹபில் வல் ஃபில்லத்தி வல் அன்ஆம் ஹர்ஸ் தாலிக மத்தாஉல் ஹயாத்தித் துன்யா. பொன் வெள்ளியினால் ஆன ஆபரணங்கள், ஆண் மக்கள், பெண் மக்கள், குதிரைகள், கால்நடைகள், விவசாய சாகுபடி நிலங்கள், இவையெல்லாம் உனக்கு இந்த உலகத்தில் அழகாக்கப்பட்டது. வல் மாலு பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா. செல்வமும் குழந்தைகளும் உனக்கு ரொம்ப மனசில் அலங்காரமாக்கப்பட்டது. அதுபோல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும்போது, நீங்கள் சம்பாதித்த, நீங்கள் தங்குகிற வீடு, உங்களுடைய மனைவி, உங்கள் பிள்ளைகள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்கள் நஷ்டம் ஏற்படும் உங்கள் வியாபாரம், இது எல்லாம் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் எதிராக யுத்தம் வருகிற பொழுது நீங்கள் போர் விளைய விட்டு சொன்னால் நீங்கள் நாசத்தை அனுப்பி. அல்லாஹ் குர்ஆன் 9:24 ஃபுல்லாக எகென்ஸ்டாக தான் இருக்கும். நீங்கள் நான் சம்பாதிக்க எல்லாம் வேறு பக்கத்தில் தூக்கி விட ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் எல்லாம் இதை தங்க சாய்க்கணும்னு இஸ்லாம் பேசுது. அல்லாஹ்வுடைய குழந்தை சோதனை தாங்கிறான், செல்வம் சோதனை, ஆனால் அழகாக தான் இருக்குங்க. பொன்னும் வெள்ளியும் குவிக்கப்பட்ட வெள்ளியும் உங்களுக்கு அழகு தான், இதையும் அழகாக தான் இருக்குது. அடையாளமிடப்பட்ட குதிரை, பிராண்டட் வெஹிக்கிள், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், துட்டிக்கான். மகனுக்கு அப்பனும் துட்டிக்கான், மகனுக்கு சோத்துக்கே வழியில் வீட்டில். ஆனால் மகனுக்கு நான் வாங்கி தரேன், 2.25 லட்சம் பைக்கும் தரேன். பிராண்டட் வெஹிக்கிள், அடையாளமிடப்பட்ட குதிரைகள், தன்னை பெருமை அளிப்பதற்காக. இதெல்லாம் சர்வசாரமாக நடக்குது. அல்லாஹ் சொன்ன உன் மனசு இப்படி தாண்டா இருக்குது அப்படின்னா. ஆனால் இதை விட சிறந்தது அறிவிக்கிட்டுமா அல்லாஹ் கேட்டான். அது இரையச்ச முடியவருக்கு தான் சொல்லி பதில் முடிச்ச. சதா நீரறிகள் ஓடுகிற சொர்க்கம் அவர்களுக்கு தான் உண்டு பேசிச்சு. சதா நீரறிகள் ஓடுகிற சொர்க்கம் அவர்களுக்குத்தான் உண்டு. நீங்கள் 3வது அத்தியாயம் 14, 15, 16, 17, 18 இந்த வசனத்தை தயவு செய்து போகும்போது 5 நிமிஷம் உட்காந்து படிச்சுட்டு போங்க. இதில் ஏதாவது மிஸ்ஸிங் இருக்கா நீங்கள் பார்த்துக்கிடுங்க. பாருங்கள், அவர் எதுக்குள்ளேயா நம்ம உள்ள நுழையமானு பாருங்கள். இருப்பதை போட்டு இந்த மனசு சொல்லும். சைத்தான் கரெக்டாக இருக்கப்பா, என்னையும் தான் சொல்லிட்டு தான் இருக்குது, உங்களையும் தான் சொல்லிட்டு இருக்கு. ஆனால் கரெக்டாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை. நான் தான் சொல்லுதுனேன், தேர்வு எழுதி முடித்தவரை கையை கசக்குவதை விட பரீட்சை நடந்து கொண்டு இப்போ நமக்கும் என்ன தெரியுமா, இந்த உலக வாழ்க்கை ஒரே ஒரு வாய்ப்பு என்ன தெரியுமா, படிச்சுட்டு தான் பரீட்சை எழுதணும். ஆனால் அந்த உலக வாழ்க்கை மட்டும் படித்து கொண்டே பரீட்சை எழுதலாம். நாம் படிச்சுக்கிட்டு இருப்போம், பேரில் சைமல்டேனியஸெல்லாம் பரீட்சையும் எழுதிக்கிட்டு இருப்போம். இந்த உலக வாழ்க்கை மட்டும் அப்படி. ஆனால் டெஸ்ட் டைம் மட்டும் எப்போ பிஸியில் அடிக்கப்படுது தெரியாது. வல்லாஹ் ரூஹை தூக்கிட்டான்னு வைங்க, பேனா உருவப்பட்டுரும். எழுதுகோள்கள் எழுதின, மைகள் காய்ந்து விட்டது. அல்லாவுடைய தூதர் மைகள்லாம் காஞ்சிட்டு, ஏடுகள் சுருட்டப்பட்டு, நமக்கான எல்லாம் சுருட்டப்பட்டாச்சு. எப்போ, என்னைக்கு, எத்தனை நிமிஷம், எந்த காரணத்தை சொல்லி மௌத், ஹார்ட் அட்டாக்கில் மௌத்தானார், காய்ச்சல் மௌத்தினார், கிட்னி ஃபெயிலியர் மௌத்தினார், விபத்தில் மௌத்தினார், வலிக்கு ஒன்று செத்து போனார். எல்லாரும் சாவு தான். ஆனால் மௌத்து தான். மௌத்துக்கு பேர் வச்சுக்க வேண்டியதான், மௌத்துக்கு பேர் வைத்து கொள்ள வேண்டியதான். அதற்கு முன்பாக தயவுசெய்து சொல்கிறேன், கொஞ்சம் இல்லை, நிறையா. அல்லாஹ் சொன்னான், உலகம்தான் மிகச்சிற்கு உணர்கிறான். அல்லாஹ் வண்டியார்களே, அல்லாஹ் நம்ம என்ன செஞ்சுட்டோம், இந்த துர்பாக்கியங்களை விட்டு பாதுகாக்கட்டும். 2வது அவர்கள் பேசணும் சார். إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد بسم الله الرحمن الرحيم ونادى أصحاب النار أصحاب الجنة أفيلوا علينا من الماء أو مما رزقكم الله قال إن الله حرمهما على الكافرين 750வது வசனம். அடுத்து 51 الذين اتخذوا دينهم لهوا لعبا غرهم الحياة الدنيا فاليوم ننساهم كما نسوا لقاء يومهم هذا وما كانوا بآياتنا يحزنون. அல்லாஹ் சொல்றான், 750-52 வசனத்தை எல்லாம் சொல்லி காமிக்கிறான். சொர்க்கவாதியும் நரகவாதியும் நேருக்கு நேராக சந்திக்கிற நேரம் உண்டு. அல்லாஹ் அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தி சொர்க்கவாதிகள் சுகம் அனுப்புவதையும் நரகவாதிகள் தண்டனை அனுபவித்து கொண்டு நம்மோடு இருந்து நம்மோடு இந்த எப்படிலாம் பயணித்தோம் சொர்க்கத்தில் அனுபவிக்கிற காட்சியை பார்ப்போம். எப்படி வேதனை அனுபவித்து கொண்டே அல்லாஹ் நேருக்கு நேராக பார்க்க வச்சுட்டு இப்போ ஒரு சம்பாஷணை எல்லாம் ஏற்படுத்தும். குர்ஆன் சொல்லுதுப்பா, சொர்க்கவாதிகளுக்கு அழகியமான ரம்மியமான உணவும் வானமும் வழங்கப்படும், அங்கே குளிர்ச்சியும் இருக்கும். நரகவாதிகளுக்கு ஒரு வேதனையும் பசியும் தாகமும் கொடுமை கடுமையாக இருக்கும்போது நரகவாதிகள் சொர்க்கவாதிகளை நோக்கி கேட்பார்கள், ஓ சொர்க்கவாதிகளே, அல்லாஹ் உங்களுக்கு தந்த உணவிலிருந்து எங்களுக்கு தாருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நீரிலிருந்து எங்கள் மீது எங்கள் தலையில் ஊற்றுங்கள், தாங்க முடியல, எங்களால் வந்து கதறுவார்கள். அல்லாஹ் சொல்லுவான், ஹர்ரமஹமுல்லா, அல்லாஹ் இந்த ரெண்டை உங்களுக்கு தடை செய்து விட்டான். இன்னல்லாஹ் ஹர்ரமஹுமா அலல் காஃபிரி, காஃபிர்களுக்கு இதை தடுத்து. உடனே நம்மளாம் இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. இங்கே குஃபுருக்கு வேறு இடத்து அல்லாஹ் சொல்லுது. அல்லாஹ் என்ன சொல்லாமல் பாருங்க,
அல்லதீன தஹது தீனகும் லஹுவன் லைஃபன் கர்ரஹுமுல் ஹயாத்தி துன்யா ஃபல்யௌம நன்சாவும் கமா நசீலிகா யௌமி ஹாதா வமா கானு பிஆயாத்தினா யஸனுன். அவர்கள் நம் வசனங்களை நிராகரித்து இந்த இறுதி நாளின் சந்திப்பையும் மறந்துவிட்டு அவர்கள் இருந்தது போன்று இன்னும் நாமும் அவர்களை மறந்து விடுவோம். என்ன சொல்லுவான் அதுக்கு முன்னாடி? அல்லதீன தஹது தீன லஹுவன் லைஃப், இந்த உலக வாழ்க்கை என்னை மயக்கி விட்டுன்னு சொல்லுவான். என்ன பதில்? ஏன் நிராகரித்தா என்று கேட்கும் பொழுது எதை? இறை வசனங்களை, அல்லாஹ்வில்ல இறை வசனங்களை மறுத்தவர்கள் என்ன பதில் சொல்வான்னா, லஹுவன் லைஃபன் தீனகும், இந்த உலக வாழ்க்கை, இத்தகது தீனகும் லஹுவன் லைஃபன் கர்ரஹுமுல் ஹயாத்தி துன்யா, எல்லாம் என்னை மயக்கிட்டு இந்த உலகத்தில் டோட்டலாக மூழ்கிட்டேன். அவ்வளோதான், தொழுதம்மா உதறி விட்டுட்டு போயிட்டே இருக்கு. தொழுதாச்சா இஸ்லாம் க்ளோஸ். டஸ்ட் பட்ட மாதிரி இஸ்லாம் எப்படி ஆகிட்டுனா, நமக்கு டஸ்ட் பட்ட மாதிரி தொடச்சி விட்டுட்டு என்னப்பா தொழுதாச்சு, அப்புறம் இஸ்லாம் முடிஞ்சிட்டு அப்புறம் என்ன சம்பாதிக்க வேண்டியதான், நல்லா ஜாலியாக இருக்க வேண்டியதான். தொழவாது கூடாதா? எப்படி ஆகிட்டான்னா வாழ்நாளையே அர்ப்பணிக்கணும் உங்கள் நிலைவு மாறி போய்யா. அப்படித்தானே இஸ்லாம் இருக்குது. ஆனால் எனக்கு தொழுதாவது பரவாயில்லையா, ஒரு 2 ரக்காத் தொழக்கூடாதா? எப்படிலாம் ஆகிட்டான் பாரு. என்னப்பா நம்ம அப்போ மட்டும் இருக்க முன்னாடி கொஞ்சம் தொலை, கொஞ்சம் பிள்ளைகளை சாப்பிடும்போது கொஞ்சம் கூட சாப்பிட்டுக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டாங்க. இஸ்லாத்தை கேலி கிண்டல். யாரு? அல்லாஹ் சொன்னான், தொழுகையாளிகளுக்கு கேடுதான், பாராமுகமான தொழுகையாளிக்கு கேடுதான் திருப்பி சொல்லிட்டு இருக்கான். தொழுதாலே இந்த லட்சணம் இருக்குங்க. கசைக்கு முகத்தில் வீசி எரியப்படி இஸ்லாம் சொல்லுது. நினைச்சாலே பயமா இருக்கு. அல்லாஹ் அருளை கொண்டு நமக்கு மன்னிச்சாதான் உண்டு. இங்க தொழுதலையே நம்ம இஸ்லாத்தை நிலைநாட்ட மாதிரி தூக்கி, இது இஸ்லாத்தின் 5 தூண்கள் ஒன்று தாங்க தொழுகை. அதுக்கு மேலே தான் புனியல் இஸ்லாம் அல்லாஹம்ஸ். இந்த பலமான தூண்களுக்கு மேலே இஸ்லாம் என்ற மாளிகை நிறுவப்பட்டிருக்கு. இஸ்லாம் என்ற மாளிகை தூணுக்கு மேலே நிற்கி அதுக்குள்ள யாரும் போகிறது கிடையாது. அது வாழ்ந்த சமுதாயம் கடந்து போன மாதிரி ஆயிட்டு. அதோடைய முகடு என்பது ஜிஹாத். அல்லாஹ்வுடைய தெளிவாக சொல்லாது, ஜிஹாத் ரூஃப். அந்த மாளிகையுடைய கூரையை தெரியுமா? ஜிஹாத். எட்டணும் மேலே வரைக்கும். ஈமானுக்கு பல கிளைகள் உண்டு, கணக்கிலா 70க்கும் மேற்பட்ட கிளை. 70 என்றால் மல்டிபிள் என்று மார்க் அறிஞர்கள் சொல்லித்தராங்க. அப்படின்னா நம்ம ஈஸியாக கடந்து போயலாம் நினைக்கிறோமா? இதை வசனங்களை ஞாபகப்படுத்துவதெல்லாம் கொஞ்சம் நம்மளை உரசி பார்த்துக்கிறது தான். எந்த அளவுக்கு இந்த உலகம் நம்மளை தூக்கி பிடிச்சிருக்கு, மறுமை பற்றிய சிந்தனையோடு என்னதான் செஞ்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி மவுத்துக்கு பிறகு கபூரில் சில கொஸ்டின் இருக்குது. அதுக்கெல்லாம் தயாராக இருக்கோமா? மவுத்துக்கு முன்னாடி, கபூருக்கு போடுறதுக்கு முன்னாடி இருக்க சாலிகான பிள்ளைகளின் பிரார்த்தனை, பயனுள்ள கல்வி, சரக்கத்துல் ஜாரி. இது கபூருக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே. கபூருக்குள்ளே போனவர் மன்றப்புக்க மாதீனுக்க ஒமா நபிக்க, இந்த 3க்கும் கேள்வி. இந்த 3ம் தெரிஞ்சு வச்சுட்டு ஒப்பிக்கிற பாடம்னா இல்லை. வாழ்க்கை நடைமுறை சித்திரம், கைப்பழக்கம், செந்தமிழை நாப்பழம், ப்ராக்டிஸில் இல்லாத ஒன்று என்ன செய்யப்பட்ட கபூரில் வரப்போகிறது கிடையாது. ரப்புக்க என்ற வார்த்தை அல்லாஹ் தான் ரப்பு என்பதுக்கு எப்போ அல்லாஹ் சொன்னா, இன்னல் அதீன காலு ரப்பு நல்லா சும்மஸ்தகாமு ததனஸ்து அலைஹிம் மலாயிகா. அல்லாஹ் தான் ரப்பு என்று சொல்லுகிற நேரம் ஒன்று உண்டு. கடுமையாக ஆட்டி படைச்சி வாழ்வே இல்லை, செத்தம் தப்பிக்க முடியாது நினைக்கும் போது இல்லை. இன்னல் அதீன காலு ரப்பு நல்லா, ரப்பு என்னோடு இருக்கான் நம்புகிற நேரம் இருக்குல்ல, ஆமன்து பில்லா, அங்கே தான் பயனளிக்க போகுது. ஆமன்து பில்லா என்பது அங்கே தான் பயனளிக்க போகுது. அல்லாஹ் சொன்னான், அல்லா தகாவு அல்லா தகுசனும் அபுசிற்பில் ஜன்னத்தில்லதி கொண்டும் தூதும். அவர்களுக்கு அல்லாஹ் வானர்களை இறக்கிறான், கவலைப்படாதீர்கள் துக்கப்படாதீர்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உண்டு என்று வாக்குறுதி சொல்லக்கூடிய வானர்கள் இறங்குவார்கள். இப்படி ஒரு சோதனை ஆமல்ட்டு பில்லா. தீனுக்க ஒரு மார்க்கம் எது? நான் சொல்லிட்டேன். அது பல வகைப்படுது. பிறர் நலம் நாடுவது தான். யாருக்கெல்லாம்? இறை நம்பிக்கையாளர். பாலஸ்தீனில் அடிக்கிற அடிக்கு எல்லாம் அரபு நாளும் கவுண்டைகளை கைவிட்டு படுத்து கிடக்கான், வாயை திறக்க மாட்டான். சும்மா கண்டனம் தெரிவிக்கிறேன். என்னது? போர் நடக்கும்போது என்னடா கண்டனம்? போர் நடக்கும்போது கண்டனம் தான். இங்கே 2 பேரும் சண்டை போடுறீங்க, உங்கள் 2 பேரையும் நான் உண்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னா பல லூஸ் 2 பேரும் அடிச்சுட்டே தான் கிடப்போம். எவனா இப்படி 2 பழையில போட்டு எவன் கை தப்பாக இருக்கவன்ட்டு அடித்து தூக்கிப்படும் இஸ்லாம் அப்படி தானே சொல்லுது. இது கண்டனம் தான். ஆனால் நம்ம சன்னிசியான்னு அடிச்சுட்டு கிடக்குமே, அவங்க தான் ஹிஸ்புல்லா தான் என்ன செய்கிறான், பயங்கர உயிர் தியாகம் பண்ணுறாங்க. கற்பனையே பண்ண முடியல. பயங்கரமான லெபனானில் பம்பார்ட்மெண்ட் நடக்கு பாரு. ஒரே நாள் நைட்டு 800 இடத்துல ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். 800 ஸ்ட்ரைக் அட் அ டைம் நடந்து 100 ஃப்ளைட்டை கொண்டு அடிச்சிருக்கானுங்க. உயிர் பலி நடக்க அடுத்த நிமிஷம் அறிக்கை வருது, பள்ளி வாங்குவோம். எது வரைக்கும் நீங்கள் எங்கள் பாலஸ்தீன்லேருந்து உங்களுடைய படை வெளியேற வரைக்கும், 100 யுத்தம் நடக்க முடியும். கடைசி மனுஷன் சாகிற வரைக்கும் யுத்தம் நடக்கும். 100 ஃப்ளைட்டை கொண்டு அடிச்சிருக்கானுங்க. 100 ஃப்ளைட்டை கொண்டு அடிச்சிட்டு 100 இடத்துல ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். 100 ஃப்ளைட்டை கொண்டு அடிச்சிருக்கானுங்க. உயிர் பலி நடக்க அடுத்த நிமிஷம் அறிக்கை வருது, பள்ளி வாங்குவோம். எது வரைக்கும் நீங்கள் வந்து எங்கள் பாலஸ்தீன்லேருந்து உங்களுடைய படை வெளியேற வரைக்கும் யுத்தம் நடக்க முடியும்.
இஸ்லாம் என்றால் அல்லாஹுக்கும் தூதருக்கும் தீனுக்கும் இறை நம்பிக்கையாளருக்கும் பாடுபடுவதாங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிது. இஸ்லாமுக்கு வேற ஒரு மீனிங் இருக்குது. மசாயில சொல்லி ஏமாத்துற அறிஞர்களுக்கு நான் சொல்லுவேன். என்ன, நான் ஒரு கேள்வி வைப்பேன், என்னை உடனே ஷியாவான்னு கேட்டுறாதீங்க. இது இந்த மாதிரி முட்டாள்தமனை கேட்டு செவுட்டில் அடிச்சிருவேன். நான் கேட்குற மட்டும் நீங்கள் பேர் சொல்லுவேன். ஒரு மூமினுக்கு அடிபட்டால் மற்றொரு கண் வேதனை வெளிப்படுத்தும். அடுக்கப்பட்ட செங்கல் இங்கே உருவம் அங்கே சாயும். அப்படி சவுதிக்கு சாயலை, ஈராக்குக்கு சாயலை. ஈராக் கூட ரெசிஸ்டன்ஸ் தனியாக வந்திருக்கான். என்ன, அரபு எமிரேட்ஸ் எவனுக்கும் சாயலை. ஓஏஜிசி இந்த அரபு கூட்டமைப்பு நாடுகள் எவனுக்கும் சாயலை. இந்த துருக்கி அவன் பெரிய நேட்டோட இருக்கான், அவன் வல்லரசு நாடுகள், அவன் சாயல் எல்லாம் கண்டனம். ஜோர்டான் கேட்கல, துருக்கி கேட்கல. ஆனால் ஒரு ரெசிஸ்டன்ஸ் குரூப் மட்டும் என்ன செய்யறான், நின்று எதிர்த்து அடிக்கான். அவனுக்கு எந்த காரணமும் இருக்கலை. ஒரே காரணம் சொல்கிறான், எங்கள் பாலஸ்தீன மக்களை நீ கொண்டு நான் பதிலுக்கு அடிப்பேங்கிறான். சொல்கிறானே, அப்போ ஒரு மூமியில் கண்ணில் அடிபட்டால் மற்றொரு கண் வேதனை வெளிப்படுது. யாருக்கு வெளிப்படுது? இந்த ஹதீஸுக்கு பதில் என்ன? இந்த ஹதீஸுக்கு பதில் திருப்பி நான் கேட்டே வரேன். இந்த ஹதீஸுக்கு பதில் என்ன? நீங்கள் நெஞ்சில் கட்டுற நம்மளாம் ஒரு குரூப்னு சொல்ல போகிறீங்களா? அதை முஸ்லீம் அடித்தா என் உயிர் பதிலுக்கு பதில் விழுன்னு சொல்லி எங்கள் நாடே அழிஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் அதற்கு நாங்கள் பழி தீர்க்காமல் போக மாட்டோம்னு சொல்லி எவ்வளோ நீங்கள் நினச்சி பண்ணீங்க. டெய்லி நியூஸ் பாருங்கள், மிரண்ட மாதிரி செய்தி வருது. வெறித்தனமாக அடிக்காமல் போட்டு ஏர் ரைட் பண்ணுறான். வெறித்தனமான பதிலுக்கு இவங்க பெலஸ்டிக்கை வச்சு அடிக்கிறாங்க. இப்போ தான் பதில் கதர் ஒன்று பெலஸ்டிக் வச்சு அடிச்சிருக்காங்க, கவுண்டர் கொடுத்துருக்காங்க. ஆர்மி பேசலாம், அடிக்காங்க, திருப்பி அடிக்காங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க. இஸ்லாம் என்றால் என்ன இப்போ புரியுதா? பிறநிலம் நாடுவதும் அல்லாஹ் முடியாது. பிறநிலம் நாடுவது அது இல்லாத ஒரு தீனுக்க அப்படின்னா போயிட்டு சும்மா போயிட்டு நான் தொழுதேன், கஞ்சி குடித்தேன், நோம்பு வச்சேன், அரகரை நோம்பு அரகரை எங்க பொய் பேசாமல் இருக்க முடியுதா நம்மளால? இதை வச்சு நம்ம என்ன நோம்புன்னு சொல்லணும்? நம்ம என்ன நோம்பு? பொய் பேசாது இருத்தல். வாயில் சொல்ல நல்லா தான் இருக்குது. ஃபோன் எடுத்தால் ஏதாவது மாற்றி தானே வளர்றோம். ஃபோன் எடுத்தாலே பொய் பேசுறதுக்கு தானே. இந்த வாரம் தான் சொல்லுதோம், எங்கே வரணும்னு சொல்ல முடியல. இங்கே வரணும்னு சொல்லுவோம், கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லுவோமா? சொன்னால் தப்பாக நினைப்போம். நம்ம இமேஜ் வேறு கூட இல்லை. எங்கே வர? இந்த கிட்ட வந்துட்டேன். இப்போ எங்கே வர? வண்ணார்பேட்டை எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது வண்ணார்பேட்டை வந்தாச்சுங்கிறது எல்லாம் பொய் தான். அப்படிலாம் இதெல்லாம் பரவாயில்ல, அட்ஜஸ்ட்மெண்ட் பொய்யா? அப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதுக்கு மறுமை நாளில் பயப்படணும்? அல்லாஹ் அனுமதிக்காத ஷஃபாத்து மக்கள் வந்து நிற்கும் போது அல்லாஹ் அனுமதிக்காத வகையில் 3 பொய் நான் சொல்லி விட்டேன்னு சொன்னார். 3 பொய் என்ன பொய் சொன்னாங்க? மார்க்கத்துக்காக சொன்னதான். ஏன்பா அந்த சிலையை உடைச்ச? நான் உடைக்கலன்னாரு. ஏன்பா நீ போல காய்ச்சல்னார். அங்கே மனைவிட்டு என்ன சொன்னார்? நீ வந்து அந்த மன்னன் கேட்டானா அண்ணன் தங்கச்சின்னு சொல்லியிருந்தார். 3 தான். அது எப்படி? அந்த நாட்டு சட்டப்படி அண்ணன் தங்கச்சியாக இருந்தால் கை வைக்கக்கூடாது. 3 தானே சொன்னாங்க. 3ன்னு சொல்லிட்டு மறுமை நாள் என்ன சொன்னாங்க? ஐயோ என்கிட்ட சஃபாத்துக்கு வராதிங்க, ஓடுங்க. அடுத்த நபிகிட்ட மூசாட்ட போங்க. மூசாட்ட பேர் ஏனென்றால் அல்லாஹ் அனுமதிக்காத 3 பொய்யா சொல்லிட்டேன். இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? தீனுக்க நம்ம இஸ்லாம் இங்கே கிழிச்சதுக்கு அவர்களுக்கு தெரியும். புரியுதா? சரி, புரியுதா இல்லையா? தியாகங்களால் தான் என்ன செய்ய முடியும்? தீனுல் இஸ்லாத்தை நிலைநாட்ட முடியும். அல்லாஹ் சில பாவத்தை அடித்து பெரிய நன்மையை கொண்டு வச்சு தீமையை அடுக்கி வைப்பான். மனிதன் எப்படி தப்பிக்க போகிறான்னா, இந்த தீமை சின்ன தீமை ஒரு பெரிய நன்மை செஞ்சால் அதுக்கு அமைக்க வச்சு எடைத்தட்டு நன்மையை கூட்டிட்டு கடைசி அல்லாஹ் கருணையை கொண்டு ஓடுன்னு கட்டி விட்டுறோம் சொர்க்கத்துக்குள்ளே. அடுத்தால ஒன்று தீனுல் இஸ்லாம், அடுத்தால நபியை பின்பற்றவர்கள் யார்? 3 செய்தி இருக்குது. அதை படித்தா நேரம் போயிடும். நான் கடைசி வச்சு முடிக்கிறேன். நான் லேட்டாக ஒரு நான் பேசினா ரொம்ப லேட்டாக கம்ப்ளைண்ட் வந்துச்சு. இதோட நான் முடிச்சிடுறேன். அது 2 நாள் வச்சுக்கிறேன். 2 நாள் கட்டாயம் நான் நவீன் சுண்ணத்தை பின்பற்றி அந்த பாட்டு பாடுற கொட்டுற நம்மளை மௌலுதுக்கு எழுது நம்மளுமே நான் நவீன் சுண்ணத்தை படுகிறோம், நாங்கள் வைக்கிறோம், நாங்கள் இது அது இது புண்ணாக்குன்னு பேசுகிறோம்ல. எது நவீன் சுண்ணத்தில் வேற ஒன்று இருக்குது. அதை படித்து பார்த்துன்னு வைங்களேன், ஒருத்தர் கூட லிஸ்ட்டுக்குள்ளே வரமாட்டேன். நம்ம அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வரமாட்டேன். அதை நான் அடுத்த சான்ஸ் இருக்கும் இன்ஷால்லா அதை சொல்லுவேன். அதை வாசித்து காமிக்க எனக்கு மயக்கம் வந்துட்டு படித்து பார்த்துட்டு. சரி, ஒரு செய்தியை சொல்லிட்டு நிறைய செய்கிறேன். அந்த உலக வாழ்க்கை நம்மளை மிரட்டுது, ரொம்ப ஆசைப்படுத்துது இல்லை? அதுக்கு அல்லாஹ் ஒருத்தர் சொல்லிட்ட முன்னே அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாவது, ஜாபீர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, தங்களுடைய மனு இச்சைகளை எப்படியாவது நிறைவேற்றி கொள்ள வேண்டும். அதாவது மன ஆசைகளை எப்படியாவது நிறைவேற்றி கொள்ள வேண்டும். உலகியல் நலன்களை அடைவதற்காக நீண்ட நெடிய திட்டங்களை தீட்டுவதில் முனைந்து விட வேண்டும் என்று என்னுடைய சமுதாயத்தில் ஈடுபடுவார்கள் என்றே நான் மிகவும் பயப்படுகிறேன். ரசூலுல்லாஹ் பயந்தது என்னென்னா, உலக லாபத்தை அடைவதற்கு நீண்ட நெடிய பெரிய அளவு டயலாஸ் மீட்டிங்ஸ், லொசுக்கு போர்டு மீட்டிங், அந்த மீட்டிங் இந்த மீட்டிங் போட்டு மணிக்கதான் சாவடி பாம்பரு. எதுக்குன்னா, உலகியல் நீண்ட நெடிய திட்டங்களை தீட்டுவதில் முனைந்து விட வேண்டும் என்று என்னுடைய சமூகம் ஈடுபடுவார்கள் என்பதை எண்ணியே நான் மிகவும் அச்சப்படுகிறேன். சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதிலும் அதன்படி செயலாற்றுவதிலும் அதை விட்டும் மனோச்சைகளைத்தான் மனசுக்கு பிடிச்சதை நிறைவேற்ற வேண்டும் என்ற துடிப்பு தடித்து போய்விடும். அல்லாஹ் சொல்றது
அதெல்லாம் அப்புறம் என் மனசுக்கு பிடிச்சதை செய்யணும் என்ற எண்ணம் துடிப்பு வந்து தடித்து போய்விடும். உலகியல் நலன்களுக்காக தீட்டப்படுகிற நீண்ட நெடிய திட்டங்கள் மறுமை சிந்தனையை மறக்கடித்துவிடும். உலகியலுக்காக போடுற பெரிய பெரிய செயல் திட்டங்கள் இருக்குல்ல, அது மறுமையை மறக்கடித்து விடும். மக்களே, இந்த உலகம் புறப்பட்டு விட்டு, இந்த வசனத்தை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கிடுங்க. நானும் பண்ணிக்கிறேன், நீங்களும் பண்ணிக்கணும். மக்களே, இந்த உலகம் புறப்பட்டு விட்டது. இந்த உலகம் புறப்பட்டு விட்டது. முதுகை திருப்பியவாறு தூரத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. முதுகை திருப்பியவாறு எப்படி வாசகம் பாருங்க, படிக்கும்போதே முடியெல்லாம் சிலுக்கும் இந்த வாசகம் படிக்கும்போது. உலகம் புறப்பட்டு விட்டது, அது முதுகை திருப்பியவாறு தூரத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. மறுமையும் கிளம்பி விட்டது, முன்னோக்கி பக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறது. மறுமை முன்னோக்கி பக்கத்தில் வந்து கொண்டுள்ளது. இவை ஒன்றொன்றும் தன்னை நேசிக்கும் பிள்ளைகளை பெற்றுள்ளன. ஒன்று இந்த உலகத்தின் பிள்ளை, உலகம் தன்னை நேசிக்கிற பிள்ளையும் பெற்றிருக்கான். மறுமை பூமி தூரத்தில் ஓடிட்டு இருக்கு, இது தன்னை நேசிக்கிற பிள்ளையை பெற்று வச்சிருக்கு. இன்னொன்று நோக்கி மறுமையை நோக்கி வந்து கொண்டிருக்கு, அந்த மறுமையும் அதற்கான பிள்ளைகளை பெற்று வைத்துள்ளது. சொல்லிட்டு உங்களால் என்றால் இந்த உலகத்தின் பிள்ளைகளாக ஆகி விடாதீர்கள். எப்பேற்பட்ட வாசகம் பாருங்க, இதை நீங்கள் பொறுமையாக படித்தா கண்ணீர் முட்டிடும் நமக்கு. நீங்கள் உங்களால் முடிந்தால் இந்த உலகத்தின் பிள்ளைகளாக ஆகிவிடாதீர்கள். செயலாற்றும் உலகில் நீங்கள் இன்று உள்ளீர்கள். வார்த்தைகளை நீங்கள் இந்த உயிர் இருக்குல்ல, இது செயலாற்றுவதற்காகத்தான். செயலாற்றுகின்ற இந்த உலகில் நீங்கள் உள்ளீர்கள். இது செயல்பட வேண்டிய நேரம். இது நல்லா கவனிச்சுக்கணும், இது செயல்பட வேண்டிய நேரம். இது இன்று விசாரணை எதுவும் உங்களுக்கு கிடையாது. நாளை விசாரணைக்காக மறுமையில் நீங்கள் நிற்பீர்கள். அன்றைய நாள் எதுவும் செயலாற்றவும் முடியாது. இன்னைக்கு எல்லாம் ஆக்ஷன் இறங்கிக்குங்க. ஓடு 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 ஓடு, உயிருள்ளவரை ஓடு. எப்படி சம்பாதிக்க திரைக்கடல் ஓயும் திரையும் தேடுவதை போன்று, உயிருள்ளவரை ஓடி ஓடி உழைப்பை என்பதை போன்று, உயிருள்ளவரை என் மறுமைக்காகவும் பாடுபடி என்ற சிந்தனையும் சேர்த்து பேரலாக வைத்துக்கிடுங்க. அதனால ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வ கீனா அதாப். யா ரப், இந்த உலகில் சிறந்ததையும் மறுமை நாளை சிறந்தையும் தந்தல்வாயாக. நரக நெருப்பின் வேதனை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. புரியுதா? இந்த உலகத்தினுடைய நன்மை நமக்கு பெருசாக காமிச்சிடும். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை சொல்லிட்டாங்க, மறுமையில் நீங்கள் நிற்பீர்கள். அன்றைய நாள் நீங்கள் எதுவும் செயலாற்ற முடியாது. இன்றைக்கி எவ்வளோ செஞ்சுக்கணும், மௌத் நேரம் வரைக்கும் செஞ்சால கடைசி உபதேசம் பண்ணார்ல உயிர் பிரிகிற நேரத்தில். மக்களே, செஞ்ச பாவம் ரொம்ப என் உடலை எரிச்சு சாம்பலாக்கி காற்றுலையும் நீரிலையும் பூமியிலையும் கரைச்சி விட்டுருங்க. மகன்கிட்ட சொன்னார்ல, அல்லாஹ் எழுப்பி எதற்காக இப்படி செஞ்ச? ரப்பி, செஞ்ச பாவம் வரம்பு மீறிய பாவத்தை பண்ணிட்டேன். நீ எழுப்பினா என்னை விட மாட்டேன், எழுப்பி என்னை விட மாட்டேன். அந்த அச்சத்தின் காரணமாக தான் இப்படி செஞ்சேன். ஏன்னா அந்த வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயம் எரிக்கக்கூடாது, உடலை பூமியில் அடக்கம் தான் செய்யணும். ஆனால் அவர் மாற்றி செஞ்சார். அல்லாஹ் சொன்னான், எல்லா காற்றுக்கு கட்டளையிட்டான், நீருக்கு கட்டளையிட்டான், பூமிக்கு கட்டளையிட்டான். நீங்கள் இவனுடைய உடலில் என்னென்ன பாகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அல்லாஹ் உத்தரவிட்டான். எல்லாம் ஒன்று சேர்ந்து மீண்டும் அந்த மனிதன் உருவாக்கி நின்றான். அப்போ கேட்ட, ஏன்டா அப்படி செஞ்ச? ஏன் மனிதா அப்படி செய்தாய்? இறைவால் செய்த பாவங்கள் என்னை மிகச்சிட்டு என்னை பயமாக இருக்க, உன்னை சந்திக்க முடியல. என் மீது கொண்ட அச்சத்தின் காரணமாக செய்தென்று சொன்னது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். என் மீது கொண்ட பயத்தினால் இனிமேல் செஞ்சியா? ஆம் என்றார். அல்லாஹ் நான் மன்னித்தேன் என்றான். கடைசி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல ரூல் வர்றதுக்கு முன்னாடி. நல்லவர்கள் நிறையா புரிஞ்சு, ஏன்னா நான் சொல்லிட்டேன், நமக்கு பாவம் செய்ய தேடியெல்லாம் போக வேண்டாங்க. தேடி போய் எந்த பாவம் யாரும் செய்யணும் அவசியமே இல்லை. நம்மகிட்ட 3 டேஞ்சரான விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? இதயம், இன்னொன்று கண், இன்னொன்று நாக்கு. இந்த 3 இருக்குல்ல, உலகத்தில் பெரிய பெரிய விபச்சாரம் செய்தால் கொடிய கூட்டம்னு எல்லாம் வணங்கி வச்சுருக்கான், சவுக்கடி. ஆனால் புறம் பேச என்ன செய்ய தெரியுமா? அது 36 முறை விபச்சாரம் செய்வதற்கு சமம். புறம் பேசுவது ஒரு ஃபிசிக்கலாக பண்ண ஒரு முறை தான். புறம் பேசுவது 36 முறை விபச்சாரம் செய்வதற்கு சமம். ஹதீஸ் நேரடியாக சகியான ஹதீஸ். புரியுதா? அப்போ எவ்வளோ பட்டியல் ஏறிட்டுன்னு பார்த்துக்கிட்டு பேசாமல் இருக்கோமா? ஏதாவது கண்கள் பார்க்காம இருக்கா? ஏதாவது தீயதையோ யாரை பற்றி ஒரு கணம் இதயம் சிந்திக்காது இருக்கா? அடுத்தவனை பற்றி சிந்திக்காது இருக்கா? இப்படி இருக்க லைஃபே இல்லை. அப்புறம் என்ன மண்ணுக்கு நானும் நல்லவன் சொல்லிட்டு இருக்கு. அதனால அல்லாஹ் சொன்னால் நல்லறங்கள் நிறைய புரியும். நிறைய நன்மையை செஞ்சு அடுக்கணும். தராசு வெயிட்டை ஏற்றி வச்சுக்கணும். மறுமை நாள் ஃபேர் ட்ரையல், நீதமான விசாரணை நடக்க போகுது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாக்கட்டும். அல்லாஹ்ட்ட துஆ, இறைவா என்னை இம்மையின் பிள்ளைகள் ஒருவனாக ஆக்கிவிடாது, மறுமையின் பிள்ளைகள் ஒருவனாக என்னை தேர்ந்தெடுப்பாயாக. எங்கள் இறுதி முடிவை இம்மையிலும் மறுமை அழகாக்குவாயாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.